guys, welcome back to Turbo Talks Tamil. இன்னைக்கு நம்ம சென்னை ட்ரேட் சென்டர்ல நடக்கிற பேசஞ்சர் வெஹிக்கிள் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். For the first time in my channel பஸ்லாம் ரிவ்யூ பண்ண போறோம். உங்களை மாதிரி நானும் எக்ஸைட்டடா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து SRMPR ஆட்டோ மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வித் அ கோல் டு பில்ட் குட் குவாலிட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள். இப்போ கரண்டாக 10 ஏக்கரில் 100+ டெக்னீஷியனோட ஓவர் 200+ ஹாப்பி கஸ்டமர்ஸோட இவங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட சர்வீசஸ்லாம் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஸ்லீப்பர் பஸ், ஹெல்த் கேர் வெஹிக்கிள், ஸ்பெஷல் வெஹிக்கிள், ஸ்கூல் அண்ட் காலேஜ் பஸ் இதெல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த எக்ஸ்போல டிஸ்பிளே ஆயிருக்க பஸ்ஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ இன்டு இட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ண போகிற பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ஸ்லீப்பர் பஸ். இதில் வந்து உங்களுக்கு 13 சீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 30 ஸ்லீப்பிங் பாட்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இப்போ ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன் இந்த பேசஞ்சர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வைட் அண்ட் கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து மூவபிள் ஆம்ரெஸ்ட்மே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து உங்களுக்கு ரிக்ளைனிங் சீட்ஸுமே இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். அண்ட் இப்போ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் அடிஷ்னலாக இங்கே ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட திங்ஸ் எதனா இருந்தால் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் இன்னும் ட்ராவலை இன்னுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆக்கிறதுக்காக யூ ஹேவ் அ ஃபேன் ஓவர் ஹியர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினாக சார்ஜிங் போர்ட்டுமே உங்களுக்கு வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்னெல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு நீட் இருக்குமோ அது எல்லாமே இந்த சீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போது நம்ம இதில் இருக்க ஸ்லீப்பர் பாட்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஆக்சுவலாக டபுள் ஸ்லீப்பர் பாட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு பார்ட்டிஷனுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் பெட்டுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வித் அடிஷ்னலாக 2 பாட்டில் ஹோல்டர்ஸோட. அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு வந்து உங்களோட ஏர் சர்க்குலேஷன் அண்ட் உங்களோட கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபேனிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் இந்த பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ். இதோட லைட்டிங்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிரைட் அண்ட் லக்ஸரியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்க வந்து பேக் சைட் ஆஃப் தி பஸ் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃப் தி பஸ், அதாவது நீங்கள் என்டர் ஆகிற இடத்துலையுமே ஒரு CCTV கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சேஃப்டிக்கு எந்த விதத்தில் இந்த பஸ்ஸில் பயப்பட வேணாம். இதோட பில் குவாலிட்டி மட்டும் பாருங்கள். என்னதான் இவ்வளோ கஸ்டமைசேஷன் அண்ட் இவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலுமே உள்ள பில்ட் குவாலிட்டியில் அவங்க எந்த விதத்துலையுமே குறைய வைக்கல. அண்ட் இதில் ஆஸ் யூஷுவல் எல்லா பஸ்லேயுமே இருக்கிற மாதிரி நீங்கள் மேலே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு ஸ்மால் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் ப்ரைவசிக்காக கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே இது நீங்கள் வந்து இந்த சைடில் விண்டோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கர்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பஸ்லலாம் லாங் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸாக நிறைய டோலில் ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் மெயினாக ரெஸ்ட் ரூமுக்கு நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பஸ்ஸில் உங்களுக்கு அடிஷ்னலாக ரெஸ்ட் ரூமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் இந்த பஸ்ஸை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டுக்கு எந்த விதத்துலையுமே குறையே கிடையாது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுள் ஃபீச்சர்ஸுமே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க கஸ்டமைஸ்ட் கேரவானை பற்றி பார்க்கலாம். நம்ம SRMPRோட கஸ்டமைஸ்ட் கேரவானோட லிவிங் ரூமில் தான் இருக்கும். இதில் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க சீட்ஸோட கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது அண்ட் அடிஷ்னலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கேரவானோட லிவிங் ரூமில் தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 2 டிவிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த சைடில் இருந்தாலுமே நீங்கள் இந்த டிவி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த சைடில் இருந்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்க டிவியை நீங்கள் பார்த்துக்கலாம். டிவியோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 42 இன்ச்சஸ் டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து உங்களுக்கு 4 சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது டிசைன் பண்ணியிருக்க குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ப்ரீமியமான மெட்டீரியலில் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் பின்னாடி தான் இருக்குது. அடிஷ்னலாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லைடபிள் விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி பர்பஸில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனா வென்டிலேஷனுக்காக கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரவனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இன்ஜின் ஏசி அண்ட் அனதர் திங் வந்து எலக்ட்ரிக்கல் ஏசியுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்டரோட உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு இது வந்து கூலிங் ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இது வந்து லிவிங் ஏரியாவில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்லேயே இதே 2 ஏசிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த சீட்டில் உட்காந்துருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதோட கம்ஃபர்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது. இந்த சீட் வந்து ரொம்பவே லக்ஸரியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து வென்டிலேஷன், மசாஜ் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சீட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சீட்டோட இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அண்ட் உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவல் சீட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கேரவனோட மாஸ்டர் பெட்ரூமில் தான் இருக்கும். உங்களுக்கு இதுலேயுமே 42 இன்ச்சஸ் டிவி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இதில் வந்து உங்களுக்கு மெமரி ஃபோமோட ரொம்பவே லக்ஸரியஸ் அண்ட் கம்ஃபர்ட்டான ஒரு பெட் கொடுத்துருக்காங்க. இந்த கேரவன் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது இங்கே 2 பேர் படுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த பெட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்லேயே ஒரு அடிஷ்னல் பெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே உங்களுக்கு வந்து 2 ஸ்லைடபிள் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஒன்று, அதுக்கப்புறமா அந்த சைடில் ஒன்று. இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி இல்லை வென்டிலேஷனுக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ அப்படியே பின்னாடி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்சிங் ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஸ்பேஷியஸாக உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காரவனுக்கு இது வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வைபா யூ கேன் ஹாவ் அ வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் கோசி பாத் அண்ட் சைட் ஹியர். அண்ட் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்க எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லக்ஸரியஸாக இந்த காரவனோட ஸ்டைலை மேட்ச் பண்ணுறதுக்காக இதுலேயுமே அதை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கேரவனோட கிச்சனில் தான் இருக்கோம். இது ரொம்பவே மினிமல் எட் ரொம்பவே லக்ஸரியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் இன்கேஸ் குக் பண்ணுறீங்க ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு இங்கே எக்ஸாஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து ஓவன் வந்துடும். அண்ட் தென் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசர், அப்புறமா ஃப்ரிட்ஜ், இதெல்லாமே இந்த குட்டி ஸ்பேஸில் ரொம்பவே ப்ரீமியமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து டிரைவர்ஸோட கேபினில் தான் இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் கேபினோட வைபை மேட்ச் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இங்கேயுமே அதே மாதிரி லைட்டிங் அண்ட் செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மீடியா கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தான் இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு இதிலே வந்து EMR பிரேக்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஹில்லெல்லாம் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட அசிஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த கேரவன்லாம் எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த கெனோப்பியை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வெளியே நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா யூ கேன் ஹாவ் அ குட் மீல் பை சிட்டிங் அவுட் ஓவர் ஹியர். இதுக்காக உங்களுக்கு வந்து இவங்க ஃபோல்டபிள் டேபிள்ஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓவராலாக இந்த கேரவனை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இட் இஸ் ஆக்சுவலி லைக் அ மூவிங் ஹவுஸ். நீங்கள் இப்போ இந்த கேரவனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே லக்ஸரியஸாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பர்சனலாக திஸ் இஸ் மை ஃபேவரட். ஃபர்ஸ்ட் ரொம்பவே லக்ஸரியஸான ஸ்லீப்பர் பஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா ரொம்பவே லக்ஸரியஸாக கஸ்டமைஸ் பண்ணியிருந்த கேரவன் பற்றி பார்த்தோம். இப்போ என் பின்னாடி இருக்கிற இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் பஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பண்ணியிருக்க ஸ்கூல் ஒரு காலேஜஸ் பஸ்க்குள்ளே தான் இருக்கும். இப்போ நான் இதில் நடந்து வரதை பார்த்தாலே தெரியும் இது இவங்க எவ்வளோ ஸ்பேஷியஸ் அண்ட் கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஆக்சுவலாக இதோட சீட்லாம் பார்த்தா எனக்கு வந்து இது சீம்ஸ் ஃபார் பெட்டர் தென் இண்டிகோ சீட். அண்ட் இதோட கம்ஃபர்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க பார்ப்போம். இப்போ இந்த சீட்டில் நான் உட்காந்துருக்கேன். இதோட கம்ஃபர்ட் பார்த்தாலே உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஸ்பேஷியஸ் அண்ட் கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு மூவபிள் ஆம்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து உங்களுக்கு புஷ்பேக் சீட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அடிஷ்னல் கம்ஃபர்ட்காக உங்களுக்கு கீழே வந்து லெக் சப்போர்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஆஸ் யூஷுவல் இங்கே ஒரு பவுச்சும் வந்துடும். நீங்கள் இப்போ உட்காந்துருக்க சீட்லேருந்து ஏஞ்சிக்கிறீங்க அப்படின்னா சேஃபாக ஏஞ்சிக்கிறதுக்காக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹேண்டிலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் நார்மலாக பஸ்லலாம் நின்று ட்ராவல் பண்ணும்போது மேலே இந்த இடத்துல தான் ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிடிக்கிறதும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கும். இந்த பஸ்ஸில் கொஞ்சம் தாட்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சைடில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சேஃப்டியை பற்றி இந்த பஸ்ஸில் எந்த விதத்துலையும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆகட்டும் பேக் சைடு ஆகட்டும் 2 சைட்லேயுமே உங்களுக்கு வந்து CCTV கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
பஸ்ஸு ஃபுல்லாகவே உங்களுக்கு 5 கேமராஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கிளாஸ் பிரேக் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர் ஹேமர் வந்து ஒவ்வொரு சீட்டோட இன்டர்வல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இன்கேஸ் நீங்கள் பஸ்லேருந்து இவாக்குவேட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தாலுமே அதுக்காக உங்களுக்கு வந்து 2 மேசிவான எமர்ஜென்சி எக்ஸிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட டாப்பில் தான் அவங்க அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் டோருமே உங்களுக்கு வந்து பஸ்ஸோட லாஸ்ட் கார்னரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இதில் இருக்க எல்லா சீட்ஸ்லேயுமே உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த லோவர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அவங்க யூஸ்க்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டிரைவர் சீட்டோட சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் இந்த பஸ்ஸில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பஸ்ஸை சுற்றி உங்களுக்கு 5 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஏசி கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் டிரைவ் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதோட மோடையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெவிலேருந்து லைட் மோட் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு மைலேஜ் அடிஷ்னலாக சேவ் ஆகும். இப்போ நம்ம இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் எக்ஸ்போவில் 3 பஸ்ஸஸ் டோட்டலாக கவர் பண்ணியிருப்போம். இந்த பஸ் எல்லாமே ரொம்பவே ரிலையபிளாக அண்ட் இதோட பில் குவாலிட்டிலாம் எந்த விதமான குறையுமே இல்லாமல் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த மாதிரி பஸ்லாம் தேவைப்படுது, அப்படி இல்லைனா உங்கள் பர்சனல் யூஸ்க்காக ஸ்பெஷல் வெஹிக்கிள்லாம் தேவைப்படுது, உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா SRMPR would be a better option for you. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எல்லா கவர்மெண்ட் நார்ம்ஸுமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி பஸ்ஸஸ் அண்ட் ஸ்பெஷல் வெஹிக்கிள் எல்லாமே டிசைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சேஃப்டி ஆகட்டும், கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஆகட்டும், எந்த விதத்துலையுமே எதை பற்றியும் நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இந்த வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே சர்வீசஸ்மே இவங்களே உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்துப்பாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான பஸ்ஸஸ் ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கிள்லாம் தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் SRMPR. இவங்க உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி விடுவாங்க. ஸோ see you guys in the next video. Bye bye. Have a safe drive.